அவர்கள் வாயாலே நான் சொல்ல முடியாது சொன்னார். நான் இன்னும் தரப்பிடுவேன். அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நமது இந்த முன்னோர்களுடைய அந்த சமக்குடிகள் அடைந்து போவதோடு கற்பின் நேரத்தில் நானும் போய் பார்த்தேன். உங்களுக்கு என்ன கெதியண்டு உடனடியாக கோடிப்படியால் 45 லட்சம் ரூபாயில் இந்த மகனால் நாங்கள் ஆகப்பட்ட நான் சொல்லப்பட்ட அந்த வேலைகள் அத்தனையும் முடிவடையும். நாமளும் இந்த பாடப்பாடலை பாருங்கள். கால நேரத்தை வீணடிக்காது ஏதாவது செய்து குடும்ப சுமையை குறைக்கிற பணியை இளைஞர்களும் விசேடமாக தாய்மார்களும் பங்கு செலுத்த வேண்டும். கணவன் நீங்க உதவி செய்யணும். இது இப்ப அவங்க உங்களோட விருப்பத்துக்கு எடுத்து தந்துதான் உதவி செய்வாங்க. அது ஒரு அபிவிருத்தி குழுமா நாங்க அமைப்போம். சொல்லுங்கம்மையா, சரிதானே? வந்து அதை வச்சு இதுவரைக்கும் எந்த உதவியுமே செஞ்சுதான். எல்லா கிராமங்களுக்கும் நான் போக வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இது என்னுடைய கிராமம் என்கிற படியினால் இந்த பிரதேசத்திற்கு எதிர்காலத்திலே அந்த பங்கிலே கொஞ்சம் அதிகம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பங்கை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். ஒவ்வொருவரும் அதற்கு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த வேலை திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் உங்களை வைத்து சந்தோஷப்படுவதற்கும் நாங்கள் எல்லோரும் ஒரு உறவுகளாக இருப்பதற்கும் ஒரு நியாயமாக இருக்கும். எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த பிரதேசத்திலே இருக்கிற தமிழ் சமூகம் சகோதரர்கள் மிகவும் சிறப்பாக வைத்தேன் என்கிற பெயரோடு நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒரு பிள்ளைகளின் தாயாக இருந்து நாங்கள் எதிர்காலத்தில் செயல்படுவோம். அப்படி செயல்படுகிற பொழுது நீங்களும் இந்த பிரதேசத்திலே இருக்கிற முஸ்லிம் உறவுகளோடு ஒற்றுமைப்பட்டு கடந்த காலத்திலே வாழ்கிறவர்கள், இந்த பிரதேசத்திலே இருக்கிற முஸ்லிம் தலைவர்கள் இந்த பிரதேசத்திற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் யாரும் எப்பொழுதுமே அவர்கள் தடை விதித்தது கிடையாது. அது கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவதைத்தான் இந்த பிரதேசத்திலே இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் கடந்த காலத்திலே எங்களிடத்திலே சொல்லுவார்கள்.